வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2024 முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2024 வரை உள்ள சிம்மராசி வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். சிம்மராசி பலன். பொதுவாக சிம்மராசியை பொறுத்து 8வது வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உங்கள் வேலையில் அக்கறையுடனும் உரிய ஞானத்துடனும் ஆசையுடனும் இருப்பீர்கள். என்றாலும் சிம்மராசி மக்கள் தாங்கள் உண்ணும் உணவில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் உங்களை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இதனால் பழைய மாமிச உணவுகளை தவிர்த்து நல்ல உணவுகளை சாப்பிடுவது நலமாகும். இடையில் பழங்களையும் நட்ஸ்களையும் சாப்பிடுவது உங்களுடைய புரதத்தை அதிகமாக கூட்டி உங்களை திடகாத்திரமாக வைத்திருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரை கேது பகவான் 2வது வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் இந்த ராசி மக்கள் பண விஷயத்தில் எது சார்ந்தும் ஆபத்தான முதல்களை எடுக்க தேவையில்லை. சற்று கவனமாக பார்வை செலுத்திக் கொண்டிருந்தால் போதுமானது. இந்த வாரம் பல ஆதாரங்களிலிருந்து நீங்கள் நிதி பலன்களை பெறுவதற்கான இணைப்புகளும் வழிமுறைகளும் இருக்கிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் எந்த ஒரு முதலீட்டையும் செய்வதற்கு முன் அந்த முதலீடு செய்யும் கம்பெனி சார்ந்து எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் அதற்கு பிறகு முதலீடு செய்யுங்கள். இந்த வாரம் சிம்மராசி மக்களின் வீட்டில் சில மாற்றங்களால் இந்த வாரம் இவரின் உறவு மக்களுடன் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சூழல் இருக்கிறது. இது உங்கள் மரியாதையில் சற்று சரிவை ஏற்படுத்தும். அதுபோல குடும்பத்தில் உள்ள உறவுகளின் அலட்சியத்தையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சிம்மராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பிரித்து செயல்படுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான சூழல் இருக்கிறது. அது சார்ந்து நீங்கள் செயல்படலாம். தனிப்பட்ட வாழ்க்கையின் காரணமாக சில நேரங்களில் உங்களின் தொழில் கவனத்தை நீங்கள் இழக்க நேரிடும். இதனால் உங்கள் வளர்ச்சியில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்த வாரம் சிம்மராசி மாணவர்கள் தங்களால் தங்களின் கல்வியில் முடிந்ததை செய்ய முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களால் நீங்கள் அதிகமாக கண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதும் தாங்கள் மனச்சோர்வு அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மன அழுத்தம் உருவாவதற்கும் சிம்மராசி மாணவர்களுக்கு சூழல் இருக்கிறது. ஆகவே உங்களின் படிப்பில் நீங்கள் சிறந்த செயல்திறனை வழங்க ஆரம்பத்திலிருந்தே உங்களது கடின உழைப்பை படிப்பில் தொடர்வதும் தருவதும் நலமாக அமையும். ஆகவே சிம்மராசி மக்கள் இந்த வாரத்தை சற்று கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் நடைபெற வேண்டும். அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பண வருமானத்தை அதிகரித்து அதை சேமிக்க வழியில் செயல்பட வேண்டும். சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தாங்கள் உண்ணும் உணவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் எப்பொழுதும் எக்காரணம் கொண்டும் அலட்சியம் செய்யாதீர்கள். அதனால் விரோதம்தான் அதிகமாகும். அதே நேரத்தில் உங்களின் முதலீடுகள் சார்ந்த காரியத்தில் கருத்துடன் நீங்கள் செயல்படவும் உங்களின் சொந்த பொருளின் மீது அதிக அக்கறையுடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மற்றும் உங்கள் வேலைகள் யாவற்றையும் நீங்களே தனிப்பட்ட முறையில் ஆர்வத்துடன் செயல்பட்டு கவனம் செலுத்தி ஆழ்ந்த ஞானத்துடன் ஒருங்கிணைந்து சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய நிதிக்கும் பொருளாதாரத்திற்கும் நன்மையை தரும். சூரிய பகவானை தினம் காலையில் வந்தனை செய்து அவருக்கு நீர் அர்க்கியம் தருவது நலமாக இருக்கும். இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.